ஹாய் ஹலோ காய்ஸ் வாங்க இன்றைக்கி முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் நான். வாங்க அந்த சப்ஜெக்ட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக எனக்கு பேச சொல்லி இந்த செய்தியை வந்து எனக்கு அனுப்பினாங்க. அவங்க வந்து என்னோட நேரில் கண்டெக்ட் பண்ணி பேசி இந்த சப்ஜெக்டை வந்து 4 பேருக்கு தெரிகிறதுக்கு மாதிரி ஒரு பப்ளிசிட்டி ஒன்று கொடுங்கன்னு சொல்லி எனக்கு கேட்ட அந்த வேண்டுகோளுக்காக நான் இந்த வீடியோவை வந்து நான் எல்லாருக்கும் செய்கிறேன். என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு மருத்துவத்துறையான ஒரு வீடியோ தான். இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்த பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் இப்போ ஓப்பன் பண்ணி அது ஒரு வருஷத்துக்கு மேலே, ஆனால் நிறைய ட்ரீட்மெண்ட்டுகள் அங்கே நடந்து சரியான வெற்றிகரமான நோயாளிகளை வந்து வெற்றிகரமாக வெளியேற்றிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட நோய் என்னென்னு சொன்னால் பெரலைஸ்ன்னு சொல்கிற அந்த பக்கவாதம். நம்ம பக்கவாதம்னு சொல்லுவோம், பெரலைஸ், அந்த அன்சபாகன்னு சொல்லுவோம், சிங்களத்தில் சொல்கிறது அன்சபாகன்னு சொல்லி பெரலைஸ். அந்த மாதிரி இந்த பக்கவாதம் படுத்துட்டு எலும்பேலாம் இருப்பாங்க, அந்த படுத்த படுக்கையில் இருப்பாங்க, கால் கை வழக்கம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பக்கம் இழுத்து, அந்த மாதிரி ஒரு நோய் உள்ளவங்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நல்லபடியாக நடத்தி குணப்படுத்தி 2 மாதம் 3 மாதத்துலேயே அவங்க எழும்பி நடந்து போகிற அளவுக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது செஞ்சு சக்ஸஸ் ஆனதால் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரே சந்தோஷப்படுறாங்க. எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி நோயாளிகளை வந்து நாங்கள் இந்த மாதிரி குணப்படுத்தி நாங்கள் அனுப்புகிறோம். அதனால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தெரியாதவங்க எங்கே சரி மக்கள் இருந்தால் இந்த அட்ரஸை போட்டு இந்த பப்ளிசிட்டி வீடியோ ஒன்றை போட்டு கொஞ்சம் ஆக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு நேரில் வந்து அந்த ஓனர் கேட்டதுக்காக நான் அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த சந்தோஷமான இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் சொல்ல வந்தேன். நான் எனக்கு உண்மையாகவே இந்த விஷயத்தை வந்து பேசுகிறது வந்து சரியான ஒரு ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சேன்டா. என் மூலமாக 4 நோயாளிகள் வந்து நல்லா வந்துன்னு சொன்னாலும் எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளால் நல்லது நடக்கணுன்றது மட்டும்தான் நம்மளோட கோரிக்கையை தவிர நம்மளால் கெட்டது நடக்கணுன்றது எந்த விதமான கோரிக்கையும் இல்லை. அதனால் நரம்பு சம்பந்தமான நோய் உள்ளவங்க, இந்த மாதிரி பெரலைஸ் நோய் உள்ளவங்க, அப்படி ஏதாவது காரணங்கள் அறிகுறிகள் தெரிஞ்சவங்க, அப்படி இருந்து குணப்படுத்தி கொள்ள இயலாமல் கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நாடாக ஊராக போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க யார் சரி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து நான் போடுற அந்த அட்ரஸுக்கு வந்து டெலிஃபோன் நம்பரெல்லாம் நான் இந்த அட்ரஸில் போட்டிருக்கிறேன். அவங்களோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஸ்ரீலங்காவில் அவங்களோட பேசி உங்களுக்கு உள்ள வியாதிகள் அவங்களோட நோய்களை நீங்கள் சொல்லி அவங்கள்ட்ட போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குரிய சகல வாய்ப்பு இன்றைக்கி நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் செய்யலாம். அடுத்தது வந்து தங்குமிட வசதி கூட அவங்கள்ட்ட இருக்குது. சொகுசு ரூமுகள் கூட அவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க. வெளிநாட்டுகளில் கூட இருந்து மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு. அவங்களுக்கு எல்லாம் தாராளமான குறைஞ்ச விலையில் வந்து அவங்க இந்த ரூமுகள் எல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை வந்து நல்லபடியாக செஞ்சு நோயாளிகளை வந்து ஒரு 3 மந்த்லேயே அவங்களுக்கு அந்த நோய் அவங்க எலும்ப இயலாமல் போகிறவங்க கூட எலும்பி நடந்து வர அளவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதாங்க. அடுத்தது வந்து கஷ்டமானவங்க ட்ரீட்மெண்ட் செய்ய வசதி இல்லாதவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லா சலுகையையும் செஞ்சு கொடுத்து அந்த நோயாளியை வந்து ரிக்கவர் ஆகி வீட்டுக்கு திருப்பி அனுப்புகிற அளவுக்கு அவங்களோட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் எனக்கு இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து இங்கே ஜெர்மனியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்ரீலங்காவில் இயங்கி கொண்டிருக்குது. அவங்க தானே என்னை கண்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி ஒன்று கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டது. உண்மையாகவே அவங்க கேட்டதுக்கு எனக்கு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வேணும்னு சொன்னால் இப்படி ஒரு சப்ஜெக்ட் எனக்கும் அது சந்தோஷமான ஒரு விஷயம். இப்படி ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் நான் போடுற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நோய்கள் இருந்தால் நரம்பு சம்பந்தமான எந்த வியாதி இருந்தாலும் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உங்களோட நோயை குணப்படுத்துறதுக்கூடிய 100% சான்ஸ் இருக்குது. நம்பிக்கையோடு போங்க. நம்பிக்கையோடையும் வெற்றியோடையும் திரும்பி வரலாம். வெளிநாட்டுகளில் இருந்து போகக்கூடியவங்க வந்து டிரெக்டாகவே நம்பருக்கு முதலே அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி டெர்மினலை போட்டு அவங்களோட பேசி எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் கிளியர் பண்ணிக்கொண்டு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டாக இறங்கலாம். உங்களுக்கு அந்த நேரம் வந்து அவங்களுக்கு ரூமுகள் வசதிகள் எல்லாம் அவங்க அங்கே ஏற்பாடு செஞ்சு வைப்பாங்க. அதுக்கேற்ற எல்லா சகல வசதிகளும் அங்கே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு போய் பார்த்தால் தெரியும் அங்கே என்னென்ன அங்கே நடக்குதுன்றது. அதனால் கட்டாயம் இந்த மாதிரி நோய்களில் கஷ்டப்பட்டு கொண்டு நாடாக ஊராக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவங்களோட ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கூடிய சகல
ஏற்பாடும் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கட்டாயம் இந்த இதுகளை வந்து இன்னும் நல்லுள்ளங்கள் வந்து இந்த மெசேஜை வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் இன்னும் நிறைய மக்கள் தெரிஞ்சு கொண்டு இது மாதிரி கஷ்டத்தில் எழுப்பி நடக்க இயலாத சிச்சுவேஷனில் படுக்கையில் இருக்கிற பேரலைஸ் உள்ளவங்களும் கூட இந்த மாதிரி நோய்களிலிருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு நாங்கள் இறைவனிடத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக ஓடி ஆடி நடந்து திரிகிறோம். ஆனால் படுக்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருக்குன்றதை வந்து நாங்கள் மனுஷனாக மனசாட்சியோடு உணர்ந்து பார்த்தா எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் நினச்சி சந்தோஷப்படணும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நல்லபடியாக நல்லா வரணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். இது மாதிரி ஒரு வாய்ப்பை உண்மையாகவே எனக்கு 4 பேருக்கு இந்த பப்ளிசிட்டியை கொடுத்து 4 பேர் என் மூலமாக 4 பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி வந்து அவங்க கேட்குற அந்த பிரார்த்தனை உண்டு எங்களுக்கு போதுமே, ரெண்டுமே தேவையில்லை. அப்படின்னு சொன்னால் கட்டாயம் யாரும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு இது போய் கிடைக்கிறதுக்கு போய் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுன்றதை வந்து நீங்கள் கால் பண்ணி அந்த கால் மூலமாக அவங்களோட கண்டெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எல்லா உங்களோட விஷயங்கள் பேசிக்கொள்ளலாம். கட்டாயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இதில் கேட்குறதுக்கு இல்லை, ஷேர் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்குள்ள வேலை. மற்றதை வந்து நோயாளிகள் பார்த்துக்கொள்ளுவாங்க. அடுத்தது வந்து இன்னும் என்னென்ன நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்குதுன்றதை வந்து நீங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் காய்ஸ் சந்தோஷமான ஒரு வீடியோ தான். அதனால் நானும் நிறைய சந்தோஷப்படுறேன். நீங்களும் சந்தோஷமாக இந்த வீடியோவை 4 பேருக்கு அனுப்பி வைங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். அண்டில் தென் பை பாய்.